Satyabama Institute of Science and Technology, Chennai and Sri Perumbudur. சென்னையில் வடபழனி, ஈக்காட்டுத்தாங்கல், நுங்கம்பாக்கம் உள்ளிட்ட பகுதிகளில் மழை. வெப்பம் தணிந்து இதமான சூழல். சென்னை விமான நிலையம் பகுதியில் பலத்த காற்றுடன் பெய்த மழையால் விமான சேவை பாதிப்பு. டெல்லி, கொச்சி, திருச்சியிலிருந்து வந்த விமானங்கள் தாமதமாக தரையிறக்கம். புதுச்சேரியிலிருந்து புறப்பட்ட மத்திய அமைச்சர் அமித்ஷாவின் ஹெலிகாப்டர் கனமழை காரணமாக தாம்பரம் விமானப்படை தளத்தில் தரையிறக்கம். தாம்பரத்திலிருந்து சென்னை விமான நிலையத்துக்கு காரில் பயணித்த அமித்ஷா. தேனி மாவட்டம் பெரியகுளத்தில் 1 மணி நேரமாக மழை. வடுகப்பட்டி, புதுப்பட்டி, கள்ளிப்பட்டி உள்ளிட்ட பகுதிகளிலும் மழை. தமிழ்நாட்டில் இன்று முதல் ஒரு வாரத்துக்கு மழை பெய்யக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள், வட கடலோர தமிழகத்தில் இன்று மழை பெய்யும் என அறிவிப்பு. சென்னையின் ஒரு சில இடங்களில் இன்றும் நாளையும் மழைக்கு வாய்ப்பு. வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என வானிலை மையம் தகவல். வட உள் தமிழகத்தில் இன்று முதல் வெப்பநிலை அதிகரிக்கும். இயல்பை விட 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் வரை வெப்பநிலை உயரும் என அறிவிப்பு. அசாம் மாநிலத்தில் கொட்டி தீர்த்த கனமழை. தாழ்வான பகுதிகளில் தேங்கும் தண்ணீரால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிப்பு. கேரளம், கர்நாடகா உள்ளிட்ட தென்னிந்திய மாநிலங்களில் ஆகஸ்ட் 13 வரை கனமழை தொடரும் என கணிப்பு. தமிழ்நாட்டின் சில பகுதிகளில் இடியுடன் கூடிய கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை. தொடர் மழையால் அசாம் மாநிலத்தின் 12 மாவட்டங்களில் கடுமையான பாதிப்பு. வெள்ளம் சூழ்ந்த பகுதிகளில் இருந்து சுமார் 1.5 லட்சத்துக்கும் அதிகமானோர் மீட்பு. அசாமில் நீடிக்கும் கனமழையால் பல இடங்களில் வெள்ளப்பெருக்கு. மழை பாதிப்பால் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 99ஆக அதிகரிப்பு. அசாமில் பெய்து வரும் கனமழையால் 2 வாரங்களாக ரயில் போக்குவரத்து பாதிப்பு. இன்னும் 61,000க்கும் அதிகமானோர் வெள்ளத்தில் தத்தளிப்பதாக மீட்பு படை தகவல். டெல்லியில் ஆகஸ்ட் மாதத்தில் பெய்யும் சராசரி மழை முதல் 8 நாட்களிலேயே பதிவானது. ஆகஸ்ட் மாத சராசரி மழைப்பொழிவே 226 மில்லிமீட்டர் தான் என்ற நிலையில் நேற்று மாலை வரை 230 மில்லிமீட்டர் மழை பதிவு. தொடர்ந்து உயரும் கங்கை நதியின் நீர்மட்டம். வாரணாசியில் உள்ள படித்துறைகள் நீரில் மூழ்கத் தொடங்கியதால் பக்தர்களுக்கு எச்சரிக்கை. தொடர் மழை காரணமாக டெல்லி யமுனை நதி நீர்மட்டம் உயர்வு. கரையோரங்களை தொடர்ந்து கண்காணிக்கும் பேரிடர் மீட்பு படையினர்.
ஜப்பானில் டால்பின் சூறாவளி தாக்கியதால் ஒகினாவா மாகாணத்தில் இருந்து 2 லட்சம் மக்கள் வெளியேற்றம். 14,000 கட்டடங்களுக்கு மின்சார விநியோகம் துண்டிப்பு. 162 கப்பல் சேவைகள் ரத்து. மணிக்கு 162 கிலோமீட்டர் வேகத்தில் சீனாவை நெருங்கும் டால்பின் புயல். முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக 3 லட்சம் பேர் பாதுகாப்பான பகுதிகளுக்கு வெளியேற்றம். 1300 விமான சேவைகள் ரத்து. கர்நாடகா மாநிலம் கபினி அணையிலிருந்து காவிரி ஆற்றில் நீர்த்திறப்பு அதிகரிப்பு. அணையில் நீர்த்திறப்பு வினாடிக்கு 9,583 கனஅடியிலிருந்து 12,000 கனஅடியாக அதிகரிப்பு. உள்துறை அமைச்சர் அமித்ஷாவுக்கு உற்சாக வரவேற்பு அளித்த புதுச்சேரி காவல்துறை. காவல்துறையின் அணிவகுப்பு மரியாதையை ஏற்ற அமைச்சர். மாண்புமிகு சிறப்பு விருந்தினர்கள் புதுச்சேரி காவல்துறைக்கு குடியரசுத் தலைவரின் வண்ணக்கொடி அங்கீகாரம். நேரில் கொடி வழங்கி கௌரவித்த உள்துறை அமைச்சர் அமித்ஷா. புதுச்சேரியில் நடைபெற்ற தேசிய கொடி அணிவகுப்பு. மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா பங்கேற்பு. நாடு முழுவதும் விமர்சையாக நடைபெற்ற தேசிய கொடி ஊர்வலம். சுதந்திர தினத்தை முன்னிட்டு பல்வேறு மாநிலங்களில் உற்சாகமாக நடைபெற்ற பேரணி. இந்தியாவின் சுதந்திர போராட்டத்தில் RSS மற்றும் பாஜகவை சேர்ந்த யாரும் பங்கேற்கவில்லை என மல்லிகார்ஜுன் கார்கே விமர்சனம். உண்மையான தேசபக்தர்கள் காங்கிரசிலேயே உள்ளதாகவும் பேச்சு. தொகுதி மறுசீரமைப்பு மசோதாவுக்கு எதிராக தமிழ்நாடு முழுவதும் காங்கிரஸ் சார்பில் விழிப்புணர்வு பேரணி. சென்னை மேடவாக்கத்தில் நடைபெற்ற நிகழ்வில் மாநில தலைவர் மாணிக்கம் தாகூர் பங்கேற்பு. தேர்தலுக்கு பிறகு எடப்பாடி கே பழனிசாமி எடுத்தது தவறான முடிவு என வேலுமணி, நத்தம் விஸ்வநாதன் கூட்டாக கடிதம். 2021, 2024, 2026 வெற்றிக்கு வாய்ப்பு இருந்தும் அதை பறிகொடுத்தவர் பழனிசாமி என விமர்சனம். (2026) தாவேக்காவுடன் கூட்டணி அமைக்கும் வாய்ப்பையும் பழனிசாமி பயன்படுத்திக் கொள்ளவில்லை என SP வேலுமணி, நத்தம் விஸ்வநாதன் சாடல். கூட்டணிக்காக வந்த தேமுதிக, புதிய தமிழகம் கட்சிகளையும் பழனிசாமி நிராகரித்ததாக குற்றச்சாட்டு. அரசியலில் யாரும் நிரந்தர எதிரியும் அல்ல, நிரந்தர நண்பனும் அல்ல. தமிழகத்துக்கு எது நல்லதோ அதை ஆமோதிப்போம். பாஜகவுடன் திமுக நட்பு பாராட்டுகிறதா என்ற கேள்விக்கு திமுக முன்னாள் MP கனிமொழி சோமு பதில். யாருமே எதிரி ஃப்ரெண்ட்ஸ் அப்படிலாம் ஒரு பாலிடிக்ஸ்ல யாரையுமே சொல்ல முடியாதுங்க. தமிழ்நாட்டுக்கு எது நல்லதோ அது எங்க இருந்து வருதோ அதை கண்டிப்பாக நாங்க ஆமோதிப்போம். எம்பிக்கள் கூட்டத்தில் ஏன் திமுக உறுப்பினர்கள் பங்கேற்கவில்லை என்பதற்கான உண்மை தற்போது வெளியே வருகிறது.
பாஜகவுடன் நட்பு பாராட்டுகிறதா திமுக என்ற கேள்விக்கு கனிமொழி சோமு அளித்த பதிலை குறிப்பிட்டு மாணிக்கம் தாகூர் விமர்சனம். திருமதி கனிமொழி சோமு அவர்கள் சொல்லியிருக்க செய்தி என்பது அரசியலில் நிரந்தர நண்பனும் கிடையாது, நிரந்தர எதிரியும் கிடையாதுன்னு சொல்லி, அப்படின்னா நட்பு யாரோட வைக்க போறாங்க, அவருடைய புதிய நட்பு யார்கிட்ட போக போகுதுங்கிறத டைரக்ஷனை சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக தான் இப்போ வெளியில உண்மைகள் வர ஆரம்பிக்குது. திமுக மீதுள்ள காழ்ப்புணர்ச்சியை வெளிப்படுத்தும் வகையிலேயே மாணிக்கம் தாகூர் தொடர்ந்து பேசி வருவதாக கனிமொழி சோமு விமர்சனம். திமுக கூட்டணியில் எம்பியாகி வசதிக்காக இடம் மாறியவர் என்றும் சாடல். காவிரி படுகை கொள்முதல் நிலையங்களில் 10 லட்சம் நெல் மூட்டைகள் தேக்கமடைந்துள்ளதாக பாமக தலைவர் அன்புமணி குற்றச்சாட்டு. உடனடியாக கொள்முதல் செய்ய நடவடிக்கை எடுக்கவும் வலியுறுத்தல். சென்னை உயர்நீதிமன்றத்தில் 15 புதிய நீதிபதிகள் பதவியேற்பு. நீதிபதிகள் அல்லி, சுமதி உள்ளிட்டோருக்கு பதவி பிரமாணம் செய்து வைத்தார் தலைமை நீதிபதி. I, S. Alli, having been appointed as additional judge of the High Court at Madras, I, M.D. Smati, do swear in the name of God that I will bear true faith and allegiance to the Constitution of India, and that I will uphold the Constitution and the laws. நாட்டாமை குடும்பம் என பச்சை குத்திக் கொள்ள ஆதரவாளர்களுக்கு நடிகர் சரத்குமார் வேண்டுகோள். பச்சை குத்திக் கொண்டால் தன்னை எளிதில் நேரில் சந்திக்கலாம் என்றும் சென்னையில் நடந்த நிகழ்ச்சியில் பேச்சு. நாட்டாமை குடும்பம் என பச்சை குத்திக் கொள்ளாத சரத்குமார் படப்பிடிப்புக்கு செல்ல வேண்டியிருப்பதால் தற்போது பச்சை குத்தவில்லை என விளக்கம். கள்ளக்குறிச்சி மாவட்டம் வட தொரசலூர் கிராமத்தில் 10 ஆண்டுகளுக்கு மேலாக வளர்த்த மரங்களை வெட்டி அகற்றிய மின்வாரிய அதிகாரிகள். மரங்கள் வெட்டப்படுவதை தடுக்க வேதனையில் மரத்தை கட்டிப்பிடித்து அழுத உரிமையாளர். ஊர்ல இல்லாத போது வந்து டவர் போட்டு போயிட்டாங்க. வரத்து குறைவால் அரிசி விலை கடந்த சில வாரங்களில் 10% உயர்ந்துள்ளதாக தொழில்துறையினர் தகவல். மொத்த கொள்முதலில் ஒரு குவிண்டால் அரிசி விலை 4302 ரூபாயாக அதிகரிப்பு. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை ஒரே வாரத்தில் சவரனுக்கு 6000 ரூபாய் உயர்ந்தது. ஆகஸ்ட் 1ஆம் தேதி 1,05,760 ரூபாயாக இருந்த ஒரு சவரன் தங்கம் வாரத்தின் முடிவில் 1,11,720 உயர்வு. எல்பிஜி சிலிண்டர் பெறும் அனைத்து வாடிக்கையாளர்களும் வரும் 16ஆம் தேதிக்குள் EKYC நிறைவு செய்வது கட்டாயம். ஆன்லைன் மூலமாகவும் நேரிலோ சென்று எளிதில் நிறைவு செய்யலாம். மேற்கு வங்க முன்னாள் முதல்வர் மம்தா பானர்ஜி கார் மீது தாக்குதல். பெரிய கற்களால் காரை சிலர் தாக்கியதாக மம்தா குற்றச்சாட்டு. கடந்த ஒரு வாரமாக பெய்த கனமழையின் காரணமாக 100 அடியை எட்டிய சோலையார் அணை நீர்மட்டம் உயர்ந்து வருவதால் சோலையார் அணைக்கு சுற்றுலா பயணிகள் வருகை. காரைக்குடி அருகே உள்ள ஆலங்குடி கண்மாயில் பாரம்பரிய மீன்பிடி திருவிழா உற்சாகம். நாட்டு வகை மீன்களை போட்டி போட்டு பிடித்துச் சென்ற மக்கள்.
தொரிமுத்து ஐயனார் கோயிலில் ஆடி அமாவாசை வழிபாட்டிற்காக குவியும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள். மலைப்பாதையில் வாகன நெரிசல் ஏற்படாமல் தடுக்க முன்னெச்சரிக்கை நடவடிக்கை தீவிரம். சென்னை பாடலாத்திரை சியாத்தம்மன் கோயிலில் ஆடி திருவிழா கோலாகலம். 1000க்கும் மேற்பட்ட பெண்கள் பால்குடம் எடுத்துச் சென்று நேர்த்திக்கடன். Satyabama Institute of Science and Technology. Chennai and Sri Perumbudur.